எக்ஸாம் ரிசல்ட்டுக்காக காத்திருந்த காலங்கள் போய் இப்போ எஸ்ஐஆர் ஃபார்ம்ல உங்க பேர் வந்திருக்கா இல்லையா, பாஸ் ஆயிட்டீங்களா ஃபெயில் ஆயிட்டீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்கணுமா? உங்கள மாரி நல்ல மனசுக்காரங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல கூகுள்ல போங்க. கூகுள்ல போய் ஈஸியே சர்ச் அப்படிங்கிற மாதிரி வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுல 3 ஆப்ஷன் காட்டும். அந்த 3 ஆப்ஷன்ல மொதல் ஆப்ஷன் என்னன்னா ஓடிடி வச்சு நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது ஆப்ஷன் எப்படின்னா அதுல வந்து உங்க நேம்ல செக் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். மூணாவது ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அந்த மொபைல் நம்பரை வச்சு நீங்க செக் பண்ணிக்கலாம். 3 ஆப்ஷன் இருக்கும். அதுல முதல் ஆப்ஷன்ல நம்ம உள்ள போய் பார்க்க போறோம். அது முதல் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓடிடி வச்சு செக் பண்ணி பார்க்கலாம். அந்த ஓடிடி எல்லாத்தையுமே இருக்கும். அதனால வந்து ஓடிடிக்கு முதல்ல என்னன்னா செலக்ட் லாங்குவேஜ் அப்படிங்கிற மாதிரி கேட்கும். எந்த ஸ்டேட்ல இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதை செலக்ட் பண்ணி கீழே வந்து எபிக் நம்பர், உங்க நம்பர் என்ன நம்பரோ ஓடிடி நம்பரை வந்து என்டர் பண்ணி அதுல வந்து கேப்சா கோட போட்டு நீங்க என்டர் கொடுத்துட்டீங்கன்னா உங்களோட டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். வந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே சைடில் பார்த்தீங்கன்னா வியூ டீடைல்ஸ் அப்படிங்கிற மாதிரி காட்டும். அதை வந்து நீ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்க டீடைல்ஸ் எல்லாமே வந்துடும். ஒருவேளை உங்களுக்கு வரல அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு யாராவது ஒரு போட்டு பார்த்து அதுல வந்து உங்க பிஎல்ஓ நம்பரை எடுத்துக்கோங்க. எடுத்து கான்டாக்ட் பண்ணி ஏன் வரல என்ன வரலன்னு கேட்டுட்டு ஜனவரி 18க்குள்ள நீங்க ரெண்டாவது ரீஅப்ளை பண்ணிருங்க. செக் பண்ணி பாருங்க. செக் பண்ணி பார்த்துட்டு முதல்ல பெண்ணாம இருந்துச்சுன்னா முதல்ல போய் கண்டிப்பா பெண்ணிக்கோங்க. இல்லைன்னா உங்க ஓட்டுரிமையை நீங்களே இழந்துருவீங்க.